உங்க லைஃப்ல ஒரு சீக்ரெட் இருக்கு. ஆனா ரொம்ப பேரு இக்னோர் பண்ற சீக்ரெட்டும் கூட. ஒரு சீக்ரெட் அது கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் நார்மல் பீப்புள்ல எதுவான்னு பாத்தீங்கன்னா அன்ரெகனைசபிள் வெர்ஷன். அதுவும் ஒரே வருஷத்துலே. ஆனா அந்த சீக்ரெட்டோட பேர் தெரியுமா? அதுதான் 1% ரூல். டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணினா, கொஞ்சம் லேர்ன் பண்ணினா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணினா 365 டேஸ்க்கு உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க ஒரு புது வேர்ஷனா வந்து கன்வெர்ட் ஆகிடுவீங்க. இதை நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். வீடியோல சேஞ்சுன்னு சொன்னா ரொம்ப பேர் பயப்படுவாங்க. ஆனா ரியல் சக்சஸ் எப்படி வருதுன்னு தெரியுமா? ஸ்மால் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னாலதான். டெய்லி 1% பெட்டர்னா மேத்தமெட்டிக்கலி ரப்பா பார்க்கணும். ஒரு வருஷத்துல 37 டைம்ஸ் பெட்டர் ஆகியிருப்பாங்க. இது லைஃப்க்கு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். ஆனா ஒரே நாள்லயே உலகத்துல வந்து மேடர்ஸோ ஆக முடியாது, அல்லது டாப் அவுட்டாகவும் மாற முடியாது. ஆனா டெய்லி வந்து 1% போயிட்டு சில மாதங்கள் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆவரேஜ்ல இருக்க உங்களோட லைஃப் வந்து அன்ரெகனைசபிளா கண்டிப்பா மாறிடும். உதாரணத்துக்கு நாமளும் வந்து தினமும் ஒரு வீடியோ போல போஸ்ட் பண்றோம். இது வந்து 1% தான். அதுவா இப்ப வேணாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ வந்து இவ்வாறு சொல்றவங்கதான் வந்து முதலுக்கு ஃபெயில் ஆகுறாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க யோசிச்சாலே அதுதான் உங்களோட செயல்களை ரீசன் அமையிடும். இதை ஸ்டாப் பண்ற போஸோட பெயர் தான் எனர்ஜியாகிறது. நாளைக்கு என்னால செய்ய முடியும், இன்னைக்கு வேணாம் அப்படி நீங்க சொல்லாம வந்து 1% ஃபாலோ பண்ணுங்க. அதாவது டேக் ஆக்ஷன். ஈவன் தோ அது சின்ன ஸ்டெப்பா இருந்தாலும் இன்னைக்கு இப்பவே இங்கே அதை நீங்க வந்து தொடருங்க. ஜிம்முக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை, கோச் வேண்டது அவசியம் இல்லை. இன்னைக்கு 10 புஷ் போடுங்க, டுமாரோ 11, நாளைக்கு 12. ஸ்மால் இன்க்ரீசஸ் தான், பட் கன்சிஸ்டன்டா பண்ணீங்கன்னா 1 மந்த்ல உங்களுடைய பாடி ஷேப்ன்றது இம்ப்ரூவ் ஆகும். 1% ரூல இப்ப நம்ம ஃபிட்னஸ்ல அப்ளை பண்ணிருக்கோம். அதாவது சின்ன விஷயத்த தினந்தோறும் பண்றோம். ஸோ 0 எதுவும் கிடையாது. தினமும் 1% இம்ப்ரூவ் பண்ண பாரு. படிக்கவே மனசு இல்லை அப்படின்னு சொல்ற பசங்க கிட்டதான் இந்த 1 மினிட் ரூல்ன்றது சூப்பரா ஒர்க் ஆகும். ஒரு ஹோல் சாப்டரை படிக்க முடியலையா? பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பேஜ் படிங்க, நாளைக்கு 1.1 பேஜ், அதாவது ஒரு பேஜ் அப்போ ஒரு பேரா படிங்க. சோ இதை போல வந்து டெய்லி வந்து மைக்ரோ ரீடிங் செய்றீங்கன்னா விரைவில் வந்து நீங்க டாப்பருடைய ரியல் ஸ்ட்ராட்டஜியை ட்ராக் பண்ணி அடுத்த டாப்பர் நீங்க தான். ஸோ எவ்ரிடே உடைய 1% இம்ப்ரூவ்மெண்ட் 365 பேஜஸ் வித்வுட் ப்ரெஷர். யாரும் வந்து ப்ரெஷர் பண்ண, நீங்க தான் படிக்கிறீங்க. நீங்க நான் படிக்கணும்னு சொன்னது வந்து உங்களோட ஸ்டடீஸா இருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் படிக்கலாம், வந்து நீங்க அதுவும் படிக்கலாம். ஸோ ஸ்டடீஸ் மட்டும் தான் வந்து படிக்கிறதும் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள். ஃபைனான்ஸ் இம்ப்ரூவ் பண்ண பெரிய சேலரி வேணும்னு அவசியமே இல்லை. ஸ்மால் சேவிங் ஹேபிட்ஸ் இருந்தாலே போதும் தான். எனக்கு 10 rupees சேவ் பண்ணுங்க, அடுத்த வாரம் மட்டும் 20 மாத்துங்க, நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 30 மாத்துங்க. இவ்வாறு ஸ்மால் அமௌண்ட் வந்து நீங்க பில் பண்றதுனால உங்களுடைய மைண்ட்ல வந்து டிசிப்ளின்கான மதுர் மெமரி வந்து ஏற்படுது. மணி சேவிங்ன்றது ஒரு 10% அமௌண்டா இருந்தாலும் 90% வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து ரிகார்டிங் தான். அதே போல உங்க பிரெயின் மார்னிங்ல வல்னரபிளா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஜஸ்ட் 2 minutes பாசிட்டிவான செல்ஃப் டாக்க மேற்கொள்ளுங்க. ஐ வில் பி 1% பெட்டர் டுடே. I control my emotions. I am building a new version of myself. Daily repetition பிரெயினுக்கான நியூ ஐடென்டிட்டி அக்செப்ட் பண்ணிடும். மைண்ட் செட் ஃபிட் ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகும். ஒரு கைண்ட் மெசேஜ் டு a friend, ஒரு தேங்க்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு, ஒரு ஸ்மால் அப்ரிசியேஷன் உங்களோட கொலீக்ஸ்க்கு. ஸோ தீஸ் ஆர் 1% இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரிலேஷன்ஷிப். 365 டேஸ்க்கு உங்களுடைய சர்க்கிள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும், சப்போர்ட்டிவ் ஆகிடும், பாசிட்டிவா மாறிவிடும். ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய லைஃப்கான ஃபவுண்டேஷனும் சிறப்பாக அமையும். மோட்டிவேஷன்றது டெம்பரரி தான், அது வரும் அந்த இடத்துல போயிடும். பட் மைக்ரோ ஹேபிட்ஸ் ஸ்டே ஃபார் எவர். அதாவது மார்னிங் வந்து 1 glass ஆஃப் வாட்டர் குடிக்கிறது, இல்ல வந்து மைண்ட்ஃபுல்னஸ் 1 minute ஆஃப் மெடிடேஷன் பண்ணலாம். அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கா,
அது ரொம்ப யோசிக்க முடியாம இருக்குங்களா? 1 minute வந்து உங்களோட ரூம் வந்து நீங்க சின்னதா வந்து கிளீன் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் ஆக்ஷன் உங்களுடைய பிரெயினுக்கான சக்சஸ் சிக்னலை ப்ரொவைட் செய்யும். நீங்க தினந்தோறும் இவ்வாறான மைக்ரோ ஹேபிட்ஸ் வந்து அக்குமுலேட் செய்யறதுனால உங்களுடைய ஐடென்டிட்டி மேசிவான சேஞ்சுக்கு உள்ளாக்கும். 1% ரூலுடைய அதிசயம் என்னன்னா, நீங்க ஹேபிட்ட பில்ட் பண்றீங்களா? கிடையாது. ஆனா ஒரு ஐடென்டிட்டிய பில்ட் பண்றீங்க. உதாரணத்துக்கு நான் ஜிம் போற பர்சன் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோமே. பட் டெய்லி வந்து 1 push-up அப்படி செய்றீங்கன்னா பிரெயின் ஸ்லோவா என்ன சொல்லுன்னா, யுவர் த டைப் ஆஃப் பர்சன் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் செய்யற. சோ அப்ப உன்னுடைய ஐடென்டிட்டி இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஷிஃப்ட் ஆகுது. சோ அது கூட சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். கம்பேரிசன் தான் உங்களுடைய பிக்கஸ்டான எனர்ஜி டிரைவர். மற்றவங்களுடைய லைஃப், சேலரி, லுக்ஸ், மார்க் யாருக்கு வேணும்? உங்களுடைய ஒன்லி காம்படிஷன் நேற்று இருந்த தான். ஸோ டெய்லி 1% பெட்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய பாதைன்றது யூனிக்காக மாறுது. உங்களுடைய க்ரோத் விசிபிளாக தென்படுது. கம்பேரிசன்ல வேஸ்ட் பண்ற எனர்ஜிய க்ரோத்துக்கு யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவா. அதே போல உங்களோட மோட்டிவேஷனை ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்களோட ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணுங்க. அது வந்து நீங்க ஒரு ஸ்மால் நோட் புக்ல கூட பண்ணலாம். இல்ல வந்து மொபைல் ஆப்ஸ், இல்ல வந்து கேலண்டர் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இவ்வாறான தினமும் 1% இம்ப்ரூவ்மெண்ட் மார்க் நீங்க டிக் போட்டு பண்றீங்களா? அந்த ஸ்பீக்ஸ் வந்து மெயின்டைன் பண்றீங்க, எது வேணா இருக்கலாம். ஸோ இப்படி வந்து நீங்க ஒரு வீக் ஃபுல்லா 7 டிக்க பார்க்கும்போது உங்களோட டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும். பிரெயின் சொல்ல வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இவ்வாறான ட்ராக்கிங்ன்றது உங்களுடைய ஹேபிட் வந்து பவர்ஃபுல்லா மாசத்துக்கு உதவும். அதே போல உங்களுக்கான அனந்த ரிவார்டுன்றது தான் 0 day நாள். அதாவது 1% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாம லீவோ எடுக்காத நாள் தான் 0 day நாள்ன்றது. லைஃப் உடைய ஒரு நாள் வந்து நீங்க 0-வா இருந்தா ஓகே, அது 0 day மெயின்டைன் பண்ணா. பட் 2 நாளா 0 day இருந்தீங்கன்னா அது டேஞ்சரஸ். 2 0 வந்து உங்களுடைய மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டா வந்து பிரேக் ஆயிடும். சோ இவனோட ஒர்ஸ்ட் டேவா இருந்தாலுமே வந்து 1 minute ஆஃப் ஒர்க் அவுட் செய்ய முடியும். ஒரே ஒரு பேராவாச்சும் படிக்க முடியும். இதுல வந்து 1 glass of water மார்னிங் ட்ரிங்க் பண்ண முடியும். அதனால 0 day வந்து செகண்ட் டைம் ஏற்படுதுன்னா அதை வந்து மஸ்ட் பிரேக் செய்யும். பேங்க்ல இன்ட்ரெஸ்ட்னால மணின்றது க்ரோ ஆகுது. அதே போல ஹேபிட்டோட காம்பவுண்டிங்னால லைஃபும் சேம் க்ரோ ஆகும். டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட்ட ஓவர் மந்த்ஸ்க்கு நீங்க வந்து மல்டிப்ளை செய்யறீங்கன்னா அன்பிலீவபிளான ரிசல்ட்டை பார்க்க முடியும். பீப்பிள் வந்து இது மேஜிக்லாம் வந்து கருதுவாங்க. பட் அது வந்து மேத்தமெட்டிக்ஸ் டிசிப்ளின் தான். டிசிப்ளின் என்ன? பெரிய பெரிய டாஸ்க் பண்ணாதான் வருமா? கிடையாது. ஸ்டார்ட் வித் ரிடிகுலஸ்லி ஸ்மால் ஸ்டெப்ஸ். அதாவது ஒரு புஷப் பண்றது, ஒரு பேரா படிக்கிறது, 1 minute மெடிடேட் பண்றது. சோ இதெல்லாம் வந்து உங்களோட பிரெயினே வந்து ஆசையா கேட்கும், ரொம்ப ஈஸியா இருக்கு திரும்பியும் பண்ணு சொல்லிட்டு. அதனால ஸ்மால் ஆக்ஷன்ன்றது மொமெண்டம் ட்ரிகர் பண்ணுது. மொமெண்டம் ட்ரிகர் பண்ணது எதுனா உங்களுடைய கோல்ஸை பில்ட் பண்ணாதீங்க, சிஸ்டம் உருவாக்குங்க. உதாரணத்துக்கு 10 kg லாஸ் பண்ணணும் கோல் செட் பண்ணாம தினமும் நடக்கணும், நல்லா ஸ்லீப் பண்ணணும், வாட்டர் இன்டேக் ப்ராப்பரா இருக்கணும், ப்ரோட்டீன் வந்து கன்சியூம் பண்ணணும், இதெல்லாம் சிஸ்டம் மேக் பண்ணுங்க. அதே போல எக்ஸாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற கோல் பிக்ஸ் பண்ணாம சிஸ்டம் மேக் பண்ணுங்க. நான் வந்து தினமும் வந்து ஒரு பக்கம் வந்து படிக்கணும். அதே போல உங்க கோல் வந்து பாக்குறதுக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கலாம், பட் சிஸ்டம் தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால தினமும் 1% ரூலை ஃபாலோ பண்ணுங்க. தினந்தோறும் வந்து எக்ஸிகியூஷன் மேக் பண்ணுங்க. சும்மா வந்து டே ட்ரீம் பாயிண்ட் இருக்காதீங்க உங்களோட கோல்ஸ் பார்த்து. நாம இவ்வாறான 1% பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் தினமும் மேற்கொள்றோம். அது நல்ல விஷயம் தான். பட் ஸ்டார்டிங்ல நம்ம 0 லெவல் வச்சுக்கோமே. இப்போ வந்து நீங்க நெகட்டிவான திங்ஸை வந்து மேற்கொள்ளும் போது அது பேலன்ஸ் ஆயிடுது. ஏன்னா நாம வந்து பாசிட்டிவ் விஷயத்த ஆட் பண்ணும் போதே நெகட்டிவ் திங்க வந்து ஈக்குவலி வந்து ரிமூவ் செய்யணும். உதாரணத்துக்கு சோசியல் மீடியா யூசேஜ் தினமும் 1% வந்து நீங்க ரிடியூஸ் பண்ணலாம். ஜங்க் ஃபுட் கன்சம்ஷன் 1% குறைக்கலாம். காசிப் பேசுறீங்களா அது 1% குறைங்க. அதே போல வந்து டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா 1% அதே வந்து குறைங்க. இதனால தினமும் வந்து ஸ்மால் ரிடக்ஷன் உங்களுடைய பீஸ்ஃபுல் மைண்டுக்கும் பாசிட்டிவ் டேஸுக்கும் வந்து வழிவகுக்கும். ஒரு 5 minutes ஸ்கில் பிராக்டிஸ மேற்கொள்ளத்தால ஒரு வருஷத்துக்கு நீங்க ரேர் டேலண்டா மாறிடுவீங்க. உதாரணத்துக்கு எடிட்டிங்கா சரி, ரைட்டிங், கோடிங், ஸ்பீக்கிங், என் நம்பரோ உங்களோட பேஷனேட் ரிலேட்டா இருக்க ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டைனியான டெய்லி பிராக்டிஸ்ன்றது ஒரு ஜெயிண்ட் லாங் டேர்ம் மாஸ்டரிய ஏற்படுத்துது.
1 இயர்ல நீங்க காம்படிஷன்ல தனித்துவம் தெரியுது. குவைட்டா இருக்க ஸ்டூடெண்ட் வந்து டாப்பர் ஆகிற டைம், ஸ்கின்னியா இருக்க நபர் வந்து அத்லட் ஆகிற டைம், சைல்ட் பசங்க கான்பிடன்ஸ் ஸ்பீக்கர் ஆகிற டைம். பீப்புள் யோசிப்பாங்க எப்படியோ மாறிட்டான், பட் ரியாலிட்டி ரொம்ப சிம்பிள் தான். அவங்க தினந்தோறும் 1% ரூல ஃபாலோ பண்றாங்க. கன்சிஸ்டன்சி மேட் இன் அன்ரெகனைசபிள். நீங்க டுடே இருக்கிற வெர்ஷன், நெக்ஸ்ட் வீக் இருக்கிற வெர்ஷன், நெக்ஸ்ட் மந்த் இருக்கிற வெர்ஷன் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஆகிடும் if you follow the 1% rule daily. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பீப்புள் கேட்பாங்க எப்படி நீ இப்படியா மாறிட்ட. சோ நீங்க என்ன பண்ணணும்னா வந்து தினந்தோறும் கமிட்மெண்டோட 1% கடைபிடித்த. சோ இன்னைக்குதான் அந்த ஸ்டார்ட். சோ இப்பவே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து பயிற்சி